நாடாண்ட நாடார்குல இரத்த உறவுகளுக்கு நடிகர் விஜயுடைய அரசியல் வேண்டவே வேண்டாம். ஏன்னா தலைவன் இல்லாதவனுக்கு தாண்டா தலைவன், அடுத்த தலைவனை நம்ம தேடணும். இந்தியாவிலே அதிகப்படியான தலைவர்கள் கொண்ட ஒரு சமுதாயம் நமது நாடார் சமுதாயம் தான். நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அதனால என்ன பயன் அப்படின்னு ஒரு நாடார் கேள்வி கேட்டா அது எனக்கு கேவலம் தான். மற்றவங்க கேட்டா பதில் சொல்லலாம். ஒரு நாடார் இந்த கேள்வி எழுப்பக்கூடாது. ஏன்னா நிறைய தலைவர்கள் இருக்க போய் தான் அதிகப்படியான கட்டமைப்பு நாடார் சமுதாயத்துக்கு இருக்கு. போகிற இடமெல்லாம் நமக்குன்னு கோவிலை கட்டுறாங்க, போகிற இடமெல்லாம் நமக்குன்னு சங்கங்கள் கட்டுறாங்க, போகிற இடமெல்லாம் நமக்குன்னு பள்ளிக்கூடங்கள் கட்டுறாங்க, போகின்ற இடங்கள் எல்லாம் நமக்கான தொழிற்சாலைகளை கட்டுறாங்க, போகிற இடமெல்லாம் பேட்டைகளை உருவாக்கி தொழில்களை உருவாக்கி அந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு அழகாக கடத்தி இன்றைக்கு இந்த சமூகத்தில் தமிழ்நாட்டில் அதிகப்படியான வரி கட்டக்கூடிய சமுதாயம் நமது நாடார் சமுதாயமாக இருக்கிறது. அரசுக்கு அடுத்தபடியாக கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய சமுதாயமாக நமது நாடார் சமுதாயம் இருக்கு. ஏன் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா நமக்கு தலைவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால சாத்தியப்படுது. அதனால தலைவர் இல்லாதவனுக்கு தான் இந்த விஜய் போன்ற சினிமா கூத்தாடிகள் தேவை, நாடார்களுக்கு தேவையே கிடையாது. நடிகர் விஜய் அரசியல்ல ஜீரோ. இப்பதான் அவன் சிலேட்டை எடுத்துட்டு படிக்கிறதுக்காக வர்றாப்புல. இப்பதான் அரசியல் எனும் சிலேட்டை எடுத்துக்கொண்டு படிக்கிறதுக்கு வர்றாப்புல. இனிமே அவர் புள்ளி வச்சு ஆனா ஊனா எழுத கத்து எல்லாம் அந்த அரசியல் எனும் கல்வியை கத்து முடிச்சு நமக்கு எப்ப அரசியல் கத்து கொடுத்து நம்ம எப்ப அரசியல் போறது. நாடார்களுக்கு அரசியல் ஆசிரியர்களே இங்க இருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? போர்டில் எழுதி போட்டு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு நாடார் சமுதாயத்தில் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால அரசியலில் ஜீரோவாக இருக்கக்கூடிய விஜய்க்கும் அரசியல் ஆனா ஊனா தெரியாத விஜய்க்கு நமக்கு வேண்டியது இல்லை. நமக்கு நம் நாடார் அரசியலே போதும், நமக்கு நம் தலைவரே போதும். விஜயை நம்பி நாடார்கள் ஏமாறாதீங்க.